ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 12 முதல் 14 முடிய. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்க்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்திருந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் கொலசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளை, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனந்தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அகிலன் கடை வீதி வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். கையிலே மல்லிகைப்பூ நல்லா வாங்கி வந்தான். அப்போ செயலாக அவருடைய நண்பர் முகிலன் அவனை சந்திக்கின்றான். சந்தித்து, கலக்கிறிய மனைவி மீது அவ்வளோ பாசமா, மனைவிக்கு பூலாம் வாங்கிட்டு போகிற, வெரி குட். உடனே அகிலன் சொல்கிறான், அதெல்லாம் என்ன, உண்மையிலே அது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் தானே. ஒவ்வொரு ஆண் மகனின் வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருப்பார். உதாரணமாக எடுத்துக்க, அமெரிக்க அதிபரை எடுத்துக்கொள். அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சன். அவர் எழுத படிக்க தெரியாதவர்.
ஆனால் அவருடைய மனைவி ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து எழுத படிக்க சொல்லிக் கொடுத்து நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக, மாபெரும் மனிதராக மாற்றினார். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்க. மோட்டார் மன்னன் என்று அழைக்கப்படக்கூடிய ஹென்றி ஃபோர்டு, மகிழுந்து அதை கண்டுபிடித்தவர், கார். அப்போ ஒரு காலத்தில் அவருடைய நிறுவனம் அந்த எல்லாமே தோல்வியை கண்டது, நஷ்டத்தை சந்தித்தது. அப்போ எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்க, பணியாளர்கள் எல்லாம் வேலை விட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அவருடைய மனைவி தான் அவரோடு கூட இருந்து அவருக்கு ஊக்கமூட்டி அந்த தொழிலை, நஷ்டமாகி அந்த தொழிலை, தோல்வியடைந்த தொழிலை வெற்றியடைய செய்தார். அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் முகிலன், அவருடைய நண்பர். சரி, ரொம்ப நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, சரி உன் மனைவி அப்படி என்ன செஞ்சா, உன் வெற்றிக்கு பின்னால் உன் மனைவி இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு என்ன, எப்படி சொல்லு அப்படின்னா. அகிலன் சொல்கிறான், நான் ஒரு நாவல் எழுத ஆரம்பித்தேன், அதை எழுதி முடிக்கிற வர அவள் தொந்தரவு இல்லாமல் அவள் அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டான். அதுதான் எனக்கு வெற்றி. அவள் இருந்திருந்தானே நான் எழுதி முடிச்சிருக்கவே முடியாது. அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்பது ஒரு கோவில், பல்கலைக்கழகம். குடும்பம் என்பது ஒரு விண்ணகம், ஒரு மோட்சம் என்றெல்லாம் மூதறிஞர்கள் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், குடும்பம் என்பது மோட்சமா நரகமா, அது உங்களுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக இருக்கிறதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் கணவன் மனைவி அவங்க 2 பேர் கையில் தான் இருக்கிறது. சரி, இன்னைக்கு 2ஆம் வாசகத்திற்கு வாருங்கள். இன்னைக்கு நாம் இத்தகைய சூழலிலே நமது தாய் திருச்சபையானது இன்று நாம் திருக்குடும்ப சபை திருவிழாவை கொண்டாடுகிறது. அகிலம் முழுவதுமாக இன்று திருக்குடும்ப சபை திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கும் புத்தாண்டுக்கும் இடையிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நமது ஊரிலும் திருக்குடும்ப சபையினர்களாகிய நீங்கள் உங்களுடைய திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் குடும்பமாக எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே விழா தான், திருக்குடும்பத்தினுடைய ஒரு விழா. ஆண்டிற்கு ஒரு முறை நம்ம குடும்பத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நாள். ஆனால் யதார்த்தமாக இன்றைய குடும்ப சூழலை யோசித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி நிறைய பிரிந்த குடும்பங்கள், கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த குடும்பங்கள், திருமண முறிவால் பிரிந்து இருக்கின்ற குடும்பங்கள், டைவர்ஸ், ஏகப்பட்ட வழக்குகள், முறையீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய நிலையில் தான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட இந்த சூழலிலே இந்த நாள், இந்த திருக்குடும்ப நாள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை நாம் இப்பொழுது சிந்திப்போம். முதலாவதாக, இந்த கணவன் மனைவி குடும்பம், தாய் தந்தை, கணவன் மனைவி, இதை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை கடவுள் தேர்ந்தெடுத்தாரா? கடவுளால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதைத்தான் இன்றைக்கி 2ஆம் வாசகத்திலே வாசித்தோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், இல்லை 12, கொலோசியர் 3:12, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். அப்போ ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு கணவன் மனைவியும் பெற்றோர்கள் பார்த்து வச்சிருக்கலாம், நீங்களாகவே கூட பார்த்து வச்சிருக்கலாம். ஆனால் அது என்னது அப்படின்னா, கடவுளால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி உங்கள் விருப்பம் அல்ல, கடவுளுடைய விருப்பத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏனெனில் கடவுள் உங்களை அன்பு செய்கிறார், கடவுளுடைய அன்புக்குரியவர்கள். அதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், யோவான் 15:16, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். ஆண்டவர் அருமையாக சொல்லிட்டார். அப்போ குடும்பங்கிறது அதுதான், கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னா, கனி தந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து திருச்சபை வளமுறை செய்ய வேண்டும். கிறிஸ்தவ திருமணத்தினுடைய நோக்கமே அதுதான், குடும்பத்தினுடைய நோக்கமே அதுதான். கணவன் மனைவி குடும்பமாக வாழ்ந்து குழந்தை பெற்றெடுத்த அந்த வழிமரபு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விவிலிய அடிப்படையில் அந்த வழிமரபு. அப்போ கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய நோக்கம் அதுதான்.
சரிதானே? குழந்தை பெற்றெடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம், வழிமரபு. சரி, இப்போ நம்ம பெண்களை பற்றி பார்ப்போம். திருமணமான பெண்கள், தாய் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கி நான் 2ஆம் வாசகத்திலே வாசித்தோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். கணவருக்கு பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற குல பெண்களுக்கு இதுவே தகுந்தது. அப்போ கடவுளுக்கு பணிந்திருங்கள். நல்ல அருமையான ஒரு வார்த்தை, கடவுளுக்கு பணிந்திருங்கள். நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை, நன்றாக இருக்கணும். நீங்கள் பணிந்திருங்கள். அதே போல் பேசாமடந்தையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல, மௌனியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. கணவனுக்கு பணிந்திருங்கள். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்ப்போமே. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போது நீங்கள் கணவனுக்கு பணிந்திருங்க என்று அதிலே நாம் வாசிக்கிறோம். அதே போல் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வரை வாசிங்க. அந்த எப்படி பணிந்திருக்க வேண்டும், எதனால் அப்படிங்கிறத அருமையாக சொல்லுவார். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல கணவருக்கு பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். அந்த அருமையான விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் எதுக்காக நம்ம பணிந்திருக்கணும்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் இயேசு மணமகன், அப்படி தானே? மணவாட்டி யார்? திருச்சபை. அதான் நம்ம வாஸ்தவம், திருச்சபை ஆகிய உடல். அப்போ இயேசு நம்மை மணந்து கொள்கிறார், அப்படி தானே? அப்போது நாம் திருச்சபைக்கு பணிந்திருக்கிறோம்ல, திருச்சபை சொல்கிறத கேட்குறோம்ல. ஏன்னா கிறிஸ்து தான் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார். வாஸ்தவம், திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார். அப்போ நாம் திருச்சபைக்கு பணிந்து நடக்கிறோம். திருச்சபை சொல்கிற கட்டளைகள், போதனைகள் எல்லாமே நாம் கடைபிடித்து நடக்கிறோம். ரோமாபுரியில் திருத்தந்தை சொன்னால் அது உலகத்தில் ஒரு முக்கில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலையும் அது பின்பற்றி ஆக வேண்டும், அப்படி தானே? ஏன்னா திருச்சபை சொல்லிட்டு நாம் கேட்கணும், நாம் பணிந்திருக்க வேண்டும். ஏன்னா திருச்சபையினுடைய தலைவர் யார்? இயேசு. அப்போது திருச்சபையினுடைய தலைவர் இயேசு, திருச்சபையாகி அவர் உடலாகிய நம்மை அவர் மணந்திருக்கிறார். அப்போ நாம் பணிந்திருக்கிறோம் திருச்சபைக்கு. அதே போல் குடும்பத்துக்கு தலைவர் யார்? கணவர். அதே போல் மனைவி அந்த தலைவராகிய கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது அந்த கணவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்? இயேசுவை போல, திருச்சபையினுடைய தலைவர் போல் அந்த ஸ்தானத்தில் குடும்பத்தில் இருக்கணுமா பாருங்க. அதனால் பெண்கள் பணிந்து நடக்க வேண்டும். சரி, ரெண்டாவது ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். மனைவியரிடம் அன்பு செலுத்த வேண்டும். அவர்களை கொடுமைப்படுத்தாதீங்க. அப்போ ஒரு கணவர் ஒரு மனைவி அன்பு செலுத்த வேண்டும், கொடுமைப்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பாருங்கள், அடி மீதி உத என்ன அது ரொம்ப இருக்குது. மனைவியை கை நீட்டி அடிக்கிறது இன்னும் அந்த காலத்தில் தான் மனைவி என்ன ஆணாதிக்க சமூகம்லாம் இருந்துச்சு நல்லா. ஆனால் இப்போவும் மனைவி அடிக்கிறாங்க ஒரு பெண்ணை. அது மனைவியை அடிக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையிலும் கொடுமை, பெரிய கொடுமை. மனைவி அடிக்க கை நீட்டவே கூடாது. ஒரு ஆண்மகன் ஒரு ஆண் திறமையை வலிமையை பெண்ணிடம், அது உன்னுடைய மனைவிடம் நீ காட்டக்கூடாது. ஏன்னா அவள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், கடவுளால் உனக்கு கொடுக்கப்பட்டவள். அப்போ நீ அவளை அடிச்சுன்னா கடவுளையே அடித்த மாதிரி, இயேசுவே அடித்த மாதிரி. அப்போ எவ்வளோ குடும்பங்கள் இன்னும் நடக்குது, அடிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் பொறுமையாக தாங்கிக்கிட்டு இருக்காங்க, வெளியே தெரிய மாட்டேங்குது. அப்போது
அன்போட நடத்த வேண்டும். இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அதே எபேசியர் எழுதிய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். கிறிஸ்து நம்ம மேல அன்பா இருக்கார்ல, எவ்வளோ அன்பா இருக்காரு. கிறிஸ்து தான் கணவர், நாம திருச்சபை, நாம தான் மனைவி. அப்போ கிறிஸ்து தனது திருச்சபை ஆகிய நம்மிடம் அன்பாக இருப்பது போல அங்கே குடும்பத்தில் தலைவர் யாரு? கணவர். அப்போ அவர் என்ன பண்ணணும்? மனைவிட்ட அன்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். தம்மையே கையளித்தார். நமக்காக தம் உயிரை கொடுத்தார்ல, நமக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாரு. கணவராகிய அவர் நம்மை மணந்து கொண்ட இயேசு. அதே போல ஒவ்வொரு பெண்ணையும் மணந்து கொண்ட ஒவ்வொரு கணவனும் மனைவிக்காக தியாகம் செய்ய வேண்டும், தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். சரி, அடுத்து பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. ஆண்டவருடைய அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. பாருங்க, அந்த பெற்றோர் பிள்ளைகளே உங்களுக்கு தான், பிள்ளைகளே உங்களுக்கு தான் இது. நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சால் எவ்வளோ என்னென்னலாம் நடக்குங்கிறத பாருங்க. இதுவே ஆண்டவருக்கு உகந்த செயல். அடுத்து 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. இது 10 கட்டளை, அப்படி தானே? உன் தந்தையும் தாயை மதித்து நட 10 கட்டளையிலே இருக்குது. ஆனால் நம்ம இப்போ புது நன்மைக்கு படிக்கிறதோட சரி, அப்பா அம்மா சொல்லு கேட்குறதே இல்லை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சா நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய். தங்க மகன்களே, தங்க பிள்ளைகளே, சரியா? ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. சின்ன பிள்ளை கொண்டு சொல்ல அம்மா அப்பா சொல்ல கேட்க மாட்டேங்குது. என்ன செல்ஃபோன் காலத்தில் இதில் இருக்கிறோம். செல்ஃபோன், அலைபேசி, என்ன அது செல்ஃபோன் கொடுத்தா தான் வேலை செய்கிறது. அப்பா அம்மா ஒரு வேலை செய்வாங்க. அப்போ அது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படினோன்னா என்ன, இங்கே செல்ஃபோன் வேணும் சைடில் கமிஷன். அந்த காலத்தில் காசு கேட்டாங்க பிள்ளைகள், இல்லைன்னா ஏதாவது தின்பண்டம் கொடுக்கணும். இன்றைக்கி செல்ஃபோன் கொடுத்தா போதும், பெற்றோர் சொல்கிறது நடக்கும். அப்படி இருக்கக்கூடாது, சரி தானே? அதனால் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கமிஷன் இல்லாமல் கீழ்ப்படியணும், சரி தானே? செல்ஃபோன் இல்லாமல் நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரி, அப்போது எவ்வளோ நீங்கள் கீழ்ப்படிஞ்சனால எவ்வளோ நன்மைகள்ங்கிறத நம்ம வாசித்தோம். இன்றைக்கி முதல் வாசகம் முழுக்க நீங்கள் பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சா என்னென்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு முதல் வாசகம் ஃபுல்லாக வாசிக்க கேட்டோம்டா. சீராக் ஞான நூலில் அருமையான பகுதி. சீராக் ஞானம் 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 16 வரை உள்ள பகுதி முழுக்க நீங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சா என்னென்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத அருமையாக 3-4 மட்டும் வாசிங்க பார்ப்போம். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். பார்த்தீங்களா எவ்வளவு பெற்றோர் கீழ்ப்படிஞ்ச என்னென்ன, இதை விட வேறு என்ன வேணும்? சரி, அப்போது பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நல்ல ஒரு குடும்பங்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி 2ஆம் வாசகம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வரை உள்ள பகுதியில் வாசிக்கும் போது குடும்பத்தில் பொதுவாக என்னென்ன நற்பண்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத அருமையாக சொல்கிறார். எதெல்லாம்? பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை. அவ்வளோதானா? மன்னிப்பு இருக்குல்ல, அதுக்கு தொடர்ந்து வாசிங்க 15 வரை. ஒருவர் பொறுத்து கொள்ளணும், அதுதான் முக்கியம். ஒருவரை பற்றி ஒருவருக்கு முறையீடு வழக்குகள்லாம் இருக்கலாம், இருந்தால் என்ன செய்யணும்? மன்னியுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். பொறுத்து கொள்ளுங்க, மன்னிங்க. ஆண்டவர் உங்களை மன்னிச்சார்ல, ஆண்டவர் உங்களை பொறுத்துக்கிட்டார்ல. நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும், சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டு நம்மளை ஏற்றுக்கொண்டார்ல. அதே போல் கணவன் மனைவி நீங்களோ ஒருத்தர் பண்ணுற தப்புகளை பொறுத்து கொள்ளணும். ஒரு சின்ன தவறு பண்ணாலும் உடனே அதை பெருசாக்கிறது, உடனே அதை நீ அப்படி பண்ண, நீ வீணாக செலவழிக்கிற, என்ன மனைவி கணவனை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து அப்படி இப்படின்ட்டு ஒரு சின்ன ஃபால்ட், அதை கூட பொறுத்து கொள்ளணும். வெளியே போகக்கூடாது முறையீடு இருந்தால். அடுத்து தொடர்ந்து வாசிங்க.
அன்பே கொண்டிருங்கள். சரி, இப்போது இந்த முறை ஒருத்தருக்கு முறையீடு இருக்குது. அது எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா வழக்காக மாற்றிடுறாங்க. அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுது, இல்லைன்னா வேறு எங்கேயாவது போயிடுது, பிறகு அங்கே சுற்றி இங்கே சுற்றி பிறகு இங்கே வருது. என்ன, நேரடியாக கணவன் மனைவியில்ட்டே உங்கள் முறையீடுகளை நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க. அதுக்கு என்ன தேவை? உரையாடல் தேவை. உரையாடல்னால் கணவன் மனைவி ஒரு டெய்லி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தனிமையாக பேசணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த காலத்தில். ஏன்னா கணவன் வர்றது 10 மணி 12 மணி ஆயிடுது, மனைவியும் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. அப்போ இந்த கணவன் மனைவி சந்தித்து பேசுகிறதுக்கு இந்த உரையாடல் அது இல்லை. அப்போ அதில் மெதுவாக பேசும் பொழுது நீங்கள் இன்றைக்கி இப்படி பண்ணீங்க, இது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது அந்த உரையாடல். இப்போ முறையீடு அதிலே நீங்கள் தீர்த்து கொள்ளலாம், வெளியே போகாது, அது பெரிய பிரச்சனையாக மாறாது. ஆனால் ஒரு அரை மணி நேரம் டெய்லி கணவன் மனைவியார் உட்காந்து பேசுங்க. நைட்டு இரவு உணவுக்கு பிறகு, அப்போ தான் நேரம் கிடைக்கும். படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து பேசிடுங்க. அன்னைக்குள்ள காலையில் சண்டை இருக்கும், மத்தியானம் சண்டை இருக்கலாம், ஆனால் சண்டை இருக்கணும், சண்டை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மாலைக்குள் அது என்ன செய்யணும்? முடிச்சிடணும். சூரியன் மறைவதற்குள்ளே உங்களிடையே முடிஞ்சிடணும். அப்போ அந்த நைட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்குள்ள கலாச்சாரத்தில் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. 24 மணி நேரமும் எந்திரம் போல் வேலை செய்கிறீங்க. கணவன் ஒருகரில், மனைவி ஒருகரில். அந்த காலத்தில் இந்த உரையாடல் இருந்துச்சு. 6-5 மணிக்கெலாம் வேலை செஞ்சுட்டு வந்துடுவாங்க, 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசுவாங்க பாருங்கள் கணவன். அதுதான் 9 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. ஆனால் அது ஒரு அரை மணி நேரம், அதுதான் ஒரு நல்லா இருந்துச்சு. எந்த பிரச்சனையுமே இல்லாமல், எந்த திருமண முறிவு, டைவர்ஸே இல்லையே அந்த காலத்தில். இந்த காலத்தில் ஏன் இப்படி இருக்குது? ஏகப்பட்ட டைவர்ஸ். அதுவும் கல்யாணம் முடிஞ்ச 2 மாதம் 3 மாதத்துல டைவர்ஸ் அப்படி இருக்குது. அப்போது இந்த கணனி உலகம், இந்த விரைவு உலகம், என்ன அதிவிரைவு வண்டி, எல்லாரும் ஏகப்பட்ட பிஸி, என்ன ரொம்ப அதிக வேலையில் எப்பவும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில். இப்படிப்பட்ட ஒரு சமூகம், அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வயசானவங்க கூட இப்போ ஏதாவது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி தான் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நம்ம குடும்பத்தோட நலனுக்காக ஒதுக்கி அந்த உரையாடலை சீர்கொண்டால் இன்னும் சிறப்பாக குடும்ப வாழ்வு சிறக்கும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9. இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். சகோதர அன்போடு எல்லாரும் ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பாடல் 133:1 எத்துணை நன்றி அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. எனவே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும், ஒற்றுமையோடு மன அமைதியோடு வாழ வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ், முன்னாள் திருத்தந்தை, ஒரு குடும்பத்திலே 3 வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். குடும்பத்தில் எங்கேனாலும் சரி, பொதுவாக 3 வார்த்தைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எந்த வார்த்தையெல்லாம்? தயவு செய்து, would you please, தயவு செய்து இதை எனக்கு செய்வீங்களா? தயவு செய்து இந்த காரியம் எனக்கு, இந்த சேலையை எடுத்து கொடுப்பீங்களா? தயவு செய்து கணவன் மனைவிட்ட கொஞ்சம் பொறுத்துக்க, ஏன் நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி. அப்போது தயவு செய்து அந்த வார்த்தைகள் நம்ம இதில் இல்லை. சரி, அது 2வது வார்த்தை சாரி. பொறுத்துக்கொள்க, கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்களேன், மன்னியுங்கள், சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், சாரி பொறுத்துக்கொள்ளுங்க, தெரியாமல் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை. 3வது தேங்க்யூ, நன்றி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, நீங்கள் அருமையாக செஞ்சீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். கணவன் மனைவிக்குள்ளே நன்றி இருக்கணுமா? நன்றி இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அருமையாக செஞ்சீங்க. இதை ஒட்டி நம்ம அடுத்த காரியம் நம்ம சிந்திக்கலாம். பாராட்டுதல், அப்ரிஷியேஷன், வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன், ஊக்கமூட்டக்கூடிய வார்த்தைகள். அப்ரிஷியேஷன், டிப்ரிஷியேஷன் இல்லை. அதாவது நல்ல பாராட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். பெற்றோர் கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையும் சரி. மாடை, குரங்க, மண்டையில் மண்ணாக இருக்குது, நீ ஒழுங்காக படிக்கவே மாட்டேங்கியே, உனக்கு ஒரு இளவும் வராது, நீ இப்படி கூமுட்டையாக இருக்க அப்படிங்கிறத விட நல்லா, நீ எவ்வளோ பெரிய அறிவு ஞானி, என்ன சார் ஐசக் நியூட்டன், என் மகனே, என் மகளே அப்படின்னு சொல்லி பாராட்டணும். அதே போல் கணவன் மனைவி, என் மனைவியை போல் இந்த உலகத்தில் உண்டா, சொக்க தங்கம், என் கணவனை போல்
என் உலகத்திலே நான் பார்க்க முடியாது. அப்படி வேலை செய்வார், நல்ல மனுஷன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, தப்பான ஃப்ரெண்ட்ஸுகளோட போக மாட்டார், ரொம்ப நல்ல கணவர், பாராட்டணும். அதே போல் மாமியார் மருமகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாமியார் மருமகள்கிட்ட 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டணும். அது வரவே வராது, அடித்து போட்டாலும் வராது. என் மாமியாரை போல் உண்டா, அப்படி என்ன கவனிச்சுக்கிறாங்க. அவங்க தாயை எங்கள் அம்மாவை போல் என்ன அவங்க பிள்ளைய போல் பார்த்துக்கிட்றாங்க. அதே போல் மருமகளும் சொல்லணும், என்ன எங்கள் மாமியார் ரொம்ப சூப்பர், நான் எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி எங்கள் மாமியார் நான் பார்த்துக்கிட்றேன். அப்போ அந்த மாதிரி ஒரு பாராட்டுதல், உற்சாகம் நிறைந்த வார்த்தைகள் அது குடும்பத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலே திருக்குடும்ப பெருவிழாவிலே நம் அனைவரும் அன்பின் குடும்பங்களாக, ஒற்றுமையின் குடும்பங்களாக, அன்பில் வேரூன்றியவர்களாக மாற வர வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.